ராஷ்ட்ரியா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் ஆர்சிஎஃப்எல் ரெக்ரூட்மெண்ட் 2026 டோட்டல் 32 அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆஃபீஸர் வேரியஸ் போஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் ஜூலை 13, 2026 முன்னாடி அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் எப்போன்னா 27 ஜூன் 2026. லாஸ்ட் டேட் 13 ஜூலை 2026. டைம் 5 மணி. அப்ளிகேஷன் மோட் அஃபிஷியல் வெப்சைட் www.rcfltd.com. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் நேம் வந்து ஆஃபீஸர் ஃபைனான்ஸ் கிரேட் E1. அதில் வந்து டோட்டல் 5 போஸ்ட் தந்திருக்காங்க. அதில் ஆஃபீஸர் ஹெச்ஆர் அதுவும் வந்து ஒரு போஸ்ட் தந்திருக்காங்க. ஸோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் தந்திருக்காங்க. ஆஃபீஸர் ஃபைனான்ஸு. ஸோ ஆஃபீஸர் ஃபைனான்ஸுக்கு ஃபுல் டைம் கிராஜுவேஷன் டிகிரி இன் காமர்ஸ், அக்கௌண்டிங், ஃபைனான்ஸ், பிகாம், பிஎம்ஏ, பிஏஎஃப், பிபிஏ முடிச்சிருக்கணும். ஆஃபீஸர் ஹெச்ஆர் E1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் கிராஜுவேஷன் டிகிரி இன் எனி டிசிப்ளின் இன் 2 years ஃபுல் டைம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் டிகிரி, டிப்ளமோ, மாஸ்டர்ஸ் டிகிரி. ஆஃபீஸர் மெடிக்கல் MBBS வித் கம்ப்ளீட்டட் இன்டர்ன்ஷிப் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆர் ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் இஸ் மேண்டட்ரி. சீனியர் மேனேஜர் E5 கிரேட். கேண்டிடேட் வந்து PhD இன் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்காங்க. UGC AICTE அப்ரூவ்டு இன்ஸ்டியூஷனில் தான் படிச்சிருக்காங்க. 4 year ஃபுல் டைம் BE பிடெக் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா E1 கிரேட் ஆஃபீஸர் லீகல். ஸோ ஆஃபீஸர் லீகலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் LLB டிகிரி ஆர் 5 year இன்டெகிரேட்டட் லா கோர்ஸ் ஃப்ரம் எ ரெகக்னைஸ்ட் இந்தியன் யூனிவர்சிட்டி. மினிமம் 60% மார்க் இந்த ஃபைனல் இயர் ஆஃப் LLB முடிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் 2 years ஆஃப் லேர்ன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 3 year ஃபுல் டைம் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அலைடு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஃப்ரம் ஏ UGC AICTE இன்ஸ்டியூஷன். மினிமம் ஆஃப் 60% ஆஃப் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் என்ன படிச்சிருக்கிறேன்னா BE பிடெக் இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் பவர் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் சீனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து சேம் தான், EEE முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இன்ஜினியர் சிவிலுக்கு வந்து BE பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் 3 years வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். பட் இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. மினிமம் 2 years ஆஃப் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. சீனியர் இன்ஜினியர் சிவில் E2 கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா BE பிடெக் சிவில் இன்ஜினியரிங் மினிமம் 4 years ஆஃப் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். ஏஜ் லிமிட் வந்து 36 years. ஸோ இந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன். கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ்.